ஒன்று நெப்பி அதிகாரம் 18. கப்பலில் கட்டி முடித்ததால் யாக்கோபு மற்றும் யோசேப்பின் பிறப்புகள் குறிப்பிட்டதல். குழுவினர்கள் வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்கு செல்ல கப்பலேறுதல். இஸ்மவேலின் குமாரரும் அவர்களின் மனைவிகளும் களிப்பினாலும் கலக்கத்தினாலும் சேர்ந்து கொள்ளுதல். நெப்பி கட்டப்படுதல். மேலும் அந்த கப்பல் ஒரு பயங்கரமான புயல்களில் பின்னுக்கு தள்ளப்படுதல். நெப்பி விடுவிக்கப்படுதல். அவனும் ஜெபத்திலே புயலிலே நின்று வெகு போகுதல். ஜனங்கள் வாக்குத்தத்தத்தின் தேசத்தையே அடைந்தல். ஏறக்குறைய கிமு 591 முதல் 589. வசனம் 1. அந்தபடியே அவர்கள் கர்த்தரை தொழுது கொண்டு என்னோடு கூட வந்தார்கள். நாங்கள் மரங்களில் விசித்திர கைவேலைப்பாடுகளை செய்தோம். நான் கப்பலின் மரக்கட்டைகளையே என்ன விதத்தில் செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் அவ்வப்போது எனக்கு காட்டினார். வசனம் 2. அப்பொழுது நெப்பியனாகிய நான் மனுஷர்கள் கற்றிருந்தபடியே மரவேலைகளையே செய்யவில்லை. மனுஷர் செய்யும் விதத்திலும் நான் கப்பலையே கட்டவில்லை. ஆனால் கர்த்தர் எனக்கு கட்டிய மாதிரியின் படியே நான் அதை கட்டினேன். ஆகையால் அது மனுஷர் கட்ட விதமாக இருக்கவில்லை. வசனம் 3. நெப்பியனாகிய நான் பலமுறை மலைக்கு போய் கர்த்தரிடத்தில் அநேக தரம் ஜெபித்தேன். ஆகையால் கர்த்தர் பெரிய காரியங்களை எனக்கு காண்பித்தார். வசனம் 4. அந்தபடியே கர்த்தருடைய வார்த்தைகளின்படியே நான் கப்பலை கட்டி முடித்த பின்னர் அது நல்லதென்றும் அதிலிருந்த வேலைப்பாடுகள் மிகவும் நேர்த்தியாய் இருக்கிறது என்பதையும் என் சகோதரர்கள் கண்டு, ஆகையால் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக மறுபடியும் தங்களை தாழ்த்தினார்கள். வசனம் 5. அந்தபடியே நாங்கள் எழுந்திருந்து கப்பலுக்குள் போக வேண்டும் என்று கர்த்தருடைய சத்தம் என் தகப்பனுக்கு உண்டாயிற்று. வசனம் 6. அந்தபடியே மறுதினத்திலே நாங்கள் வனத்தில் இருந்த நிறைய கனிகளையும் கட்டியிருந்ததும் மாமிசத்தையும் நிறைய தேனையும் கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டதின்படியே பொருட்களையும் எல்லா காரியங்களையும் ஆயத்தம் செய்த பின் நாங்கள் சுமைகளோடும் விதைகளோடும் இந்த ஒரு பொருளையும் எங்களுடன் அவர்கள் வயத்திற்குத்தக்கதாய் சுமந்து கொண்டு வந்த பொருட்களோடும் கப்பலில் பிரவேசித்தோம். ஆகவே நாங்கள் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கப்பலில் பிரவேசித்தோம். வசனம் 7. அப்பொழுது என் தகப்பன் வனாந்தரத்திலே 2 குமாரர்களையும் பெற்றார். மூத்தவன் யாக்கோபு எனவும் இளையவன் யோசேப்பு எனவும் அழைக்கப்பட்டார்கள். வசனம் 8. அந்தபடியே எங்களுக்கு கட்டளையிடப்பட்ட உணவுப் பொருட்களையும் மற்ற பொருட்களையும் எங்களுடனே எடுத்துக்கொண்டு கப்பலுக்குள்ளே சென்று பின் நாங்கள் சமுத்திரத்தினுள் கற்றினாலே தள்ளப்பட்டு வாக்குத்தத்தத்தின் தேசத்தை நோக்கி செல்லப்பட்டோம். வசனம் 9. காற்றின் முகமாய் பல நாட்கள் போன பின்பு இதோ என் சகோதரரும் இஸ்மவேலின் சகோதரர்களும் இவர்களுடைய மனைவிகளும் களிகூர்ந்து தொடங்கி நடனம் ஆடவும் பாடவும் மிகவும் மூர்க்கமாய் பேசவும் அளவு களிகூர்ந்து தொடங்கினார்கள். ஆம், அவர்கள் அந்த வல்லமையினாலே அங்கேயே கொண்டு வரப்பட்டார்கள் என்பதை மறந்துவிட்டார்கள். ஆம், அவர்கள் அதிகமாய் மூர்க்கத்தினாலே உயர்த்தப்பட்டார்கள். வசனம் 10. நெப்பியனாகிய நான் எங்கள் அக்கிரமத்தின் நிமித்தம் கர்த்தர் எங்கள் மீது கோபம் கொண்டு அடித்ததால் சமுத்திரத்தின் ஆழங்களிலே விலங்கப்பட்டு போவோம் என்று மிகுதியாய் பயப்பட்டோம். ஆகையால் மிகுந்த தெளிந்த புத்தியுடனே நெப்பியனாகிய நான் அவர்களுடன் பேசினேன். ஆனாலும் இதோ அவர்கள் என்மேல் கோபம் கொண்டு எங்கள் இளைய சகோதரன் எங்கள் ஆளுகிறவனையும் இருக்க விரும்ப மாட்டோம் என்றார்கள். வசனம் 11. அந்தபடியே லாபானும் லோமுவேலும் என்னை பிடித்து
கயிறினாலே என்னை கெட்டி மிகவும் கொடூரமாய் என்னை நடத்தினார்கள். இருந்தபோதிலும் துன்மார்க்கரை குறித்து அவர் பேசிய வார்த்தைகளை நிறைவேற்றி தம்முடைய வல்லமையை காட்டும்படியாக கர்த்தர் அதை அனுமதித்தார். வசனம் 12. அந்தபடியே நான் அசையக்கூடாதபடி அவர்கள் என்னை கட்டி, பின்பு கர்த்தரால் ஆயத்த பண்ணப்பட்ட திசை காட்டி வேலையை செய்வதில் இருந்து நின்றுவிட்டது. வசனம் 13. ஆகையால் அந்த பக்கம் கப்பலை செலுத்த வேண்டும் என்பதை அவர்கள் அறியாதபடிக்கு அங்கே பெரும் புயல், பெரும் பயங்கரமான சூறாவளிகளில் எழும்பியது. நாங்கள் 3 நாளளவும் தண்ணீர்களின் மீது பின் நோக்கி தள்ளப்பட்டோம். அவர்கள் சமுத்திரத்தில் முழுக்கப்படுவோமோ என்று மிகவும் பயப்பட தொடங்கிய போதிலும் என்னை அவிழ்த்து விடவில்லை. வசனம் 14. நாங்கள் பின்னர் தள்ளப்பட்ட 4வது நாளிலே சூறாவளி மிகவும் கொடியதாய் தொடங்கியது. வசனம் 15. அந்தபடியே நாங்கள் சமுத்திரத்தின் ஆழங்களிலே விலங்கப்பட்டு போகவிருந்தோம். நாங்கள் 4 நாட்கள் அளவு தண்ணீர்களின் மேலே பின்னதாக தள்ளப்பட்டு, பின்பு என் சகோதரர்கள் தேவனுடைய நியாயத்தீர்ப்புகளில் அவர்கள் மேல் இருப்பதையும் அவர்கள் தங்களுடைய அக்கிரமங்களிலிருந்து மனம் திரும்பினாலொழிய நாங்கள் அழிந்து போவார்கள் என்பதையும் காணத் துவங்கினார்கள். ஆகையால் அவர்கள் என்னிடம் வந்து என் மணிக்கட்டின் மேலிருந்த கட்டுகளை அவிழ்த்து விட்டார்கள். இதோ அவைகள் மிகவும் வீக்கமாயிருந்தன. மேலும் என் கணுக்கால்களும் மிகவும் வீங்கியதாகவும் அவைகளின் ரணம் மிகவும் பெரிதாகவும் இருந்தது. வசனம் 16. இருந்தபோதிலும் நான் என் வேதனையை நோக்கி பார்த்து நாள் முழுவதும் துதித்தேன். தன்னுடைய புத்திரவாகங்கள் நிமித்தம் நான் கர்த்தருக்கு எதிராக முறுமுறுக்கவில்லை. வசனம் 17. அப்பொழுது என் தகப்பனாகிய லேகி அவர்களிடம் இஸ்மவேலின் குமாரர்களுடன் அநேக காரியங்களை சொன்னார். ஆனாலும் இதோ எனக்காக பேசுகிறவர்களுக்கு எதிராக அவர்கள் அநேக பயமுறுத்தல்களை கொடுத்தார்கள். என் பெற்றோர்கள் வயது சென்றவர்களாயும் பிள்ளைகளை அதிக துக்கத்தை அனுபவித்தவர்களாயும் இருந்தது நிமித்தம் நோய் வாய்ப்பட்டு படுத்து படுக்கையானார்கள். வசனம் 18. அவர்கள் துயரத்தினாலும் அதிக துக்கத்தினாலும் என் சகோதரனுடைய உக்கிரமத்தினாலும் அவர்களுடைய வேதனையை சந்திக்கும் அளவும் பெருகிலும் கொண்டு வரப்பட்டவர்களின் அவர்களுடைய நரைமயிர் புழுதியில் கிடக்க பண்ண கொண்டு வரப்பட்ட இருக்கிறது. அவர்கள் வருத்தத்தோடு தண்ணீரை கல்லறையின் போடப்படும் நிலைமைக்கு கிட்டே சேர்ந்தார்கள். வசனம் 19. யாக்கோபும் யோசேப்பும் மிகவும் இளையவர்களாய் அதிக போஷாக்கு வேண்டியவர்களுமாயிருந்து தங்களுடைய தாய் அனுபவிக்கும் உபத்திரவங்கள் நிமித்தம் துக்கப்பட்டார்கள். மேலும் என் மனைவி மக்களின் கண்ணீர் ஜெபம் கூட என்னை அவிழ்த்துவிடபடி என் சகோதரர்களின் இருதயங்களை இழக்கவில்லை. வசனம் 20. அவர்கள் அழிக்கும்படியாய் அச்சுறுத்திய தேவனுடைய வல்லமையை தவிர வேறு ஒன்றும் அவர்களுடைய இருதயங்களிலே இழக்க முடியவில்லை. ஆகையால் அவர்கள் சமுத்திரத்தின் ஆழங்களிலே விழுங்கப்பட்டு போவோம் என்பதை கண்ட பொழுதோ தங்கள் செய்த காரியங்களிலிருந்து மனம் திரும்பி என்னை அவிழ்த்து விட்டார்கள். வசனம் 21. அந்தபடி அவர்கள் என்னை அவிழ்த்துவிட்ட பின்பு இதோ நான் திசைக்காட்டியை எடுத்தேன். அது நான் விரும்பியபடியே வேலை செய்தது. அந்தபடியே நான் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினேன். நான் ஜெபம் பண்ணிய பின்பு காற்று நின்றது, புயலும் அடங்கியது, அங்கே பெரிய அமைதி உண்டாயிற்று. வசனம் 22. அந்தபடி நெப்பியனாகிய நான் வாக்குத்தத்தத்தின் தேசத்தை நோக்கி செல்லும்படி கப்பல் வழிநடத்தினான்.
வசனம் 23. அந்தபடி பல நாட்கள் அளவு கடற்பயணம் செய்த பின்பு நாங்கள் வாக்குத்தத்தத்தின் தேசத்தை அடைந்தோம். நாங்கள் நிலத்தின் மீது சென்று பாளையம் இறங்கினோம். நாங்கள் அதை வாக்குத்தத்தத்தின் தேசம் என்று அழைத்தோம். வசனம் 24. அந்தபடியே நாங்கள் பலத்தை உழத் தொடங்கி நிலத்தை உழத் தொடங்கினோம், விதைகளை விதைக்க தொடங்கினோம். ஆம், நாங்கள் எருசலேம் தேசத்திலிருந்து கொண்டு வந்த சகல விதைகளையும் நிலத்திலேயே விதைத்தோம். அந்தபடியே அவைகள் அதிகமாய் வளர்ந்தன. ஆகையால் நாங்கள் தாராளமாய் ஆசீர்வதிக்கப்பட்டோம். வசனம் 25. அந்தபடியே நாங்கள் வனாந்தரத்திலே பயணம் செய்த பொழுதோ அங்கே ஒவ்வொரு இனமான காட்டு விலங்குகளையும் பசுக்களையும் எருதுகளையும் கழுதைகளையும் குதிரைகளையும் ஆடுகளையும் கட்டுகளையும் மனுஷனுக்கு தேவையாக இருக்கக்கூடிய சகல காட்டு விலங்குகளையும் வாக்குத்தத்தத்தின் தேசத்திலேயே நாங்கள் கண்டோம். நாங்கள் தங்கள் வெள்ளி பொன் வெள்ளிச்செம்பு ஆகிய சகலவிதமான கனிமங்களையும் கண்டோம்.